ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ குயிக்காக எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம். சரியா? டக்குன்னு வீட்டில் கரண்டு போயிடும். அப்போ சட்னிலாம் அரைக்க முடியாது. அப்போ நம்ம குயிக்காக எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நல்லா அப்படி குக்கரை ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ஆயில் ஊற்றிட்டு வரமிளகா, கடுகு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை பொரிய விடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்டைலில் வதக்குன்னு வதக்கி எடுத்துடணும். இந்த அளவுக்கு வதக்கி நல்லா எடுத்துக்கணும். பருப்பெல்லாம் முன்னாடி வேக போட்டு அப்புறம் தாளித்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இது குயிக்காக பண்ணுறது எப்படி அப்படின்றத அந்த மாதிரி சாம்பாரை சீக்கிரம் 5 நிமிஷமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பு நல்லா ஒரு 100 உலக்கு பருப்பில் 100 எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதை இதில் போட்டுட்டு அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுறணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, காரம் ஏற்கனவே பச்சை மிளகா, வரமிளகா எல்லாமே போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, இன்னும் கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு உப்பு, நல்லா அதை ஒரு கிண்டி எடுத்துடணும். இந்த அளவு கிண்டி எடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் இல்லை 4 விசில், உங்கள் குக்கர் எப்படி பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வைக்கிறது ஈஸியாக 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்குது சாம்பார்? சூப்பராக இருக்குல்ல? அதிரடி சரவெட்டி சாம்பார் இதுதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.